கவின் டீலர்ஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புரசைவாக்கம் ஹை ரோட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். நியர்பை ஒரு லேண்ட்மார்க் அப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிராமி மால் பக்கத்தில் அதே லைனில் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து சேலுக்காக பார்க்கணும். கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி, ரொம்ப ஒரு நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி எக்ஸ்க்ளூசிவ் மார்க்கெட்டிங் எடுத்துருக்காங்க. சரிங்களா, நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து விசிட் பண்ணோன்னே எங்களுக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் வந்து கீ எடுத்துகிட்டு வந்து திறந்து காமிக்கிறோம். ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி, இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம கமர்ஷியல் பார்க்க வந்திருக்கோம். நல்லா வந்து ஒரு 60 to 70 அடி ரோடு. இது நல்ல ஒரு பெரிய ரோடு. இங்கே வந்து கவர்மெண்ட் வந்து என்னென்னா ரோடு எக்ஸ்டென்ஷன்லாம் முடிச்சுட்டு இந்த ரெயின் வாட்டர் லைன் வந்து ட்ரைனேஜ் வந்து பண்ணிட்டாங்க. இங்கே கீழே வந்து அண்டர் கிரவுண்டில் உங்களுக்கு வந்துட்டு மெட்ரோ ஒர்க் முடிஞ்சிருச்சு. இங்கே வந்து மெட்ரோ ஒர்க் அண்டர் கிரவுண்டில் முடிச்சுட்டு அது வரைக்கும் மேலே அப்படியே அண்டர் கிரவுண்டில் போயிட்டு அங்கே மேலே வரும். அது மாதிரி வந்து ஒர்க் போயிட்டு அண்டர் கிரவுண்ட் ஒர்க் இங்கே போயிட்டுருக்காங்க. மேலெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பாரு. இங்கே வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிட்டாங்க. இந்த ஸ்ட்ரீட் வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிட்டாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து இங்கே எதுவும் நோண்டிட்டு வேலை பண்ணுவாங்க அப்படிலாம் கிடையாது. நீங்கள் கமர்ஷியலாக நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். கவர்மெண்ட் பஸ்ஸும் வந்துட்டு இருப்பாங்க அந்த ரூட்டில். கவர்மெண்ட் பஸ் வந்து வந்துட்டுருக்கு. கவர்மெண்ட் பஸ்ஸு போயிட்டுருக்கு. அந்தளவுக்கு ஒரு ப்ரைம் லொக்கேஷன் இந்த ப்ராப்பர்ட்டி. இந்த பார்க்குற ப்ராப்பர்ட்டி ஏற்கனவே வந்து ஃபர்னிச்சர் ஷோரூம் வந்து வச்சுருந்தாங்க. இப்போ வந்து எடுத்துட்டாங்க. ஃபர்னிச்சர் ஷோரூம் இல்லை, சேல் பண்ணுறதுக்காக அதை வந்து காலி பண்ணிட்டாங்க. நம்ம உள்ளே போய்ட்டு ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 16 அடி ஃப்ரண்டேஜ், 16.5 வந்து ப்ராப்பர்ட்டி வந்து ஃப்ரண்டேஜ். நம்ம உள்ளே போய்ட்டு ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். 70 அடி லென்த்து. சின்ன இடமா இருந்தாலும் அழகாக வந்து பில் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் வந்து இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. ஃப்ரண்ட் வியூ, ஃப்ரண்ட் வியூ 16க்கு 70 வரும், 70. அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து நியர்பை எக்ஸாக்டாக வந்து 1155 சம்திங் வரும் உங்களுக்கு. கார் பார்க்கிங் வந்து நீங்கள் வந்து இங்கே நிறுத்திக்கலாம். 1155 ஸ்கொயர் ஃபீட் வருது. கார் பார்க்கிங் என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கார் நீங்கள் வந்து நிறுத்திக்கலாம். 16க்கு 72, சாரி சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16க்கு 72 கரெக்டாக வந்து 1188 இபி வந்து 3 phase இபி வாங்கியிருக்காங்க. நீங்கள் இந்த இடத்துல க்ளீன் பண்ணிட்டு ஒரு இந்த இடத்த ஷட்டர் போட்டு இந்த இடத்த எடுத்தீங்க அப்படின்னா 2 கார் வந்து இங்கே நிறுத்திக்கலாம். நீங்கள் 2 கார் பார்க்கிங் நிறுத்திக்கலாம். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா பெரிய ஷட்டர் கொடுத்துருக்காங்க. பெரிய ஷட்டர் இந்த இடத்துல. லைட்டிங் எல்லாமே வெளியிலே லைட்டிங், நைட்டில் லைட்லாம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. உள்ளே வந்துட்டு என்ட்ரன்ஸு ஒரு கிளாஸ் டோர் கொடுத்துருக்காங்க. விசிபிலிட்டிக்காக இந்த ஷட்டரை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஷோரூமோட விசிபிலிட்டிக்காக நிறைய ஒரு கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பெரிய கிளாஸ் கொடுத்துருக்காங்க. உள்ள நல்ல லைட்டிங்லேருந்து ஃபால் சீலிங்லேருந்து எல்லாமே பண்ணியிருக்காங்க. 18+ இயர்ஸ் ஓல்டு அப்படின்னாலும் ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த ஒரு கிராக் ஒன்றும் கிடையாது. அதுவும் புரசைவாக்கம் ஹை ரோட்டில் இப்போ இருக்கிற இந்த ஏரியாவில் அண்டர் கிரவுண்டில் மெட்ரோலாம் போயிட்டுருக்கு. இப்போ வந்து 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 ஃப்ளோருக்கு அப்ரூவலாம் கிடைக்காது. இது வந்து அப்ரூவலோடு இருக்குது. இப்போ வாங்கினா ரொம்ப கஷ்டம். அப்ரூவலோடு இருக்குது. 1100 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒரு ஃப்ளோரு. இந்த இப்போ பார்க்குற ஃப்ளோர் வந்து 1100 ஸ்கொயர் ஃபீட்டு. ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷோரூமில் நிறைய ஷோரூமில் வந்து பாத்ரூம் தனியாக கட்டுவாங்க. பட் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோருக்குமே பாத்ரூம் வச்சுருக்காங்க. டாய்லெட்டு ஒரு ஃப்ளோருக்குமே டாய்லெட் இருக்குது. இது வந்து டாய்லெட் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மேபி இல்லை வேறு ஏதாவது கவுண்டர் நான் மாற்ற பண்ண இதை எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வந்து லிஃப்ட் வேணும்னாலும் இந்த டாய்லெட்டை கட் பண்ணிவிட்டு டேரெக்டாக அப்படியே 3 ஃப்ளோருக்கு இந்த இடத்துல இருக்கும். நீ லிஃப்ட்டும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து பெரிய லெவலில் ஷோரூம் பண்ண போகிறேன், ஆனால் எனக்கு வந்து லிஃப்ட் தேவை, கம்பல்சரி லிஃப்ட் வேணுன்றவங்க வந்து இந்த லிஃப்ட் வந்து பாத்ரூம் இருக்கிறத லிஃப்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து எல்லாமே இந்த ஏர் சர்க்குலேஷன், ஏசி சர்க்குலேஷன் வரைக்கும் எல்லாமே அழகாக பண்ணியிருக்காங்க. லைட்டிங்லேருந்து எல்லாமே இருக்குது. அப்படியே நீங்கள் வந்து ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் என்னென்ன வேணுமோ அப்ரூவலுக்கு எல்லாமே ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வந்து ப்ராப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து படிக்கட்டு இருக்குது. லிஃப்ட் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்குன்றதை நான் காமிச்சிருக்கேன். நம்ம இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் முடிச்சுட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறோம். சைடில் சேஃப்டிக்காக கிரில் டோரும் பண்ணியிருக்காங்க. எல்லாமே சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல கிரில் டோர்ஸ் பண்ணியிருக்காங்க. பின்னாடியும் ஒரு ஸ்ட்ரீட், அது வந்து ஒரு 100 ப்ளஸ் பாயிண்ட்டு. மேபி சின்ன வெஹிக்கிள் நீங்கள் லோடு எடுத்துகிட்டு வரீங்கன்னா உள்ளே வரலாம். பின்னாடி வேலையாட்கள் யாராவது வராங்கன்னா அவங்களும் உள்ளே வரலாம். வேணும்னா நீங்கள் ஒரு ஓப்பனிங் வச்சுக்கலாம். இருந்திருக்கு, பட் நீங்கள் வைக்கணும்னா வச்சுக்கலாம். இந்த பக்கம் அப்படியே என்ட்ரன்ஸு
முன்னாடி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆல்டர் பண்ணி ஷோரூம் வந்து விசிபிலிட்டி தெரியணும்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். உள்ளே வந்தீங்கன்னா இது ஒரு ஹால். கீழே பார்த்த மாதிரியே அதே மாதிரி தான் ஹால். பெரிய டைப் ஆஃப் ஹாலு. 1100 ஸ்கொயர் ஃபீட். சில சின்ன சின்ன ஒர்க்ஸ் இருக்குது, ஃப்ளோரிங் ஒர்க்ஸ் அது இது. நீங்கள் அவங்களே சில ஒர்க்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க, க்ளீன் பண்ணியும் கொடுத்துருவாங்க. லைட்டிங் பாருங்கள், அந்த ஷோரூமுக்காக லைட்டிங்கு அப்படியே செட்டப் இருக்குது. நீங்கள் ஃபர்னிச்சர் ஷோரூம் ஆல்ரெடி இருந்ததால் அதே நீங்கள் ஆரம்பினாலும் ஆரம்பிச்சிக்கலாம். ஃபர்னிச்சர் ஷோரூமு, கோல்டு ஜுவல்லரி, ப்ளஸ் வந்துட்டு சத்யா ஷோரூம் மாதிரி குடோன்ஸு எல்லாமே பண்ணலாம். ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி. ஃப்யூச்சரை நீங்கள் வந்து பிளான் பண்ணிங்க அப்படின்னா பக்கத்தில் அபிராமி மேலே ரெசிடென்ஸாகவும் கட்டுறாங்க. உள்ளே பெரிய லெவலில் நிறையா ஹை கிளாஸ் விஐபிஸ் வீடுங்கள்லாம் வரப்போகுது உள்ளே. ப்ளஸ் தேட்டருன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த ரஷ் வந்து இங்கே எப்பயுமே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கீழே பார்த்த மாதிரி அதே இடத்துல பாத்ரூம். நான் தான் சொன்னேன், இதே இடத்துல கீழே இருக்குது, அப்படியே மேலே இருக்குது. இந்த இடத்துல லிஃப்டாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. இது செகண்ட் ஃப்ளோர் பார்த்துருக்கோம். தேர்ட் ஃப்ளோர் போகலாம். தேர்ட் ஃப்ளோர் போயிட்டுருக்கோம். நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி. மைனஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லணும் அப்படின்னா ஃப்ரண்டேஜ் தான் உங்களுக்கு வந்து சின்னது. பட்டு அதையும் வந்து அவங்க கரெக்டாக வந்து பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். இது ஒரு ஃப்ளோர். செகண்ட் ஃப்ளோர் வந்திருக்கோம். இதுலேயே பாருங்கள் அந்த மாதிரி ஹால் டைப் தான். எல்லாமே போர்டு மாதிரி அடிச்சு தான் பண்ணியிருக்காங்க. எடுத்துகிட்டு இங்கே கிளாஸ் போட்டாலும் இந்த விசிபிலிட்டி நல்லாயிருக்கும். ஆல்ரெடி லைட்டிங், ஃபால் சீலிங் எல்லாமே பண்ணியிருக்காங்க. வேலையே இல்லை உங்களுக்கு. அப்படியே நீங்கள் வந்து ஷோரூம் வந்து உள்ள இன்டீரியர் மட்டும் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். இது ஒரு பாத்ரூம். கீழே அதே தான். இது வந்து டாய்லெட் கூட எதுவும் ஃபிக்ஸ் பண்ணல. அப்படியே நீங்கள் லிஃப்ட்டுக்கு தான் அவரும் பிளான் பண்ணாங்க. ஆனால் லிஃப்ட்டுக்கு சூட்டலான ஒரு ப்ராப்பர்ட்டி. நம்ம மேலே வந்திருக்கோம். தேர்ட் ஃப்ளோரு. செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தா அதே சைஸ் தான். தேர்ட் ஃப்ளோர்லேயும் இதுலேயும் லைட்டிங்லேருந்து எல்லாமே இருக்குது. நீங்கள் இப்போ இது ரெண்டலுக்கு விட்டீங்க அப்படின்னா 2.5 லேக் வரும். 2.5 லட்ச ரூபா வந்து வாடகை மாதம் கண்டிப்பாக. 2லேருந்து 2.5 லட்ச ரூபா வரைக்கும். நல்ல ஒரு ரெண்டல் இன்கம் வரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. தாராளமாக நீங்கள் டூலெட் போர்டு போட்டாலே டக்குன்னு ஓடி போயிடும். அந்தளவுக்கு வந்து ஒரு ப்ரைம் லொக்கேஷன் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி. இல்லை எனக்கு இன்னும் ரெண்ட் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது லிஃப்ட் வச்சு, வெளியில் லிஃப்ட் வச்சு ஆல்டரேட் பண்ண முடியும் அப்படின்னா பண்ணிவிட்டு ஃப்ளோர் வைஸ் கூட நீங்கள் ரெண்ட் விட்டுக்கலாம். அப்போ இன்னும் அதிகமாக கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. மேலே வந்தாச்சு. டெரஸ் ஏரியா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆஃபீஸ் ரூமாக சின்னதாக போட்டிருக்காங்க. இங்கே பாத்ரூம் இருக்குது. நீங்கள் மொத்தமாகவே மேலே இருக்கிறத பாத்ரூமாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிவிட்டு இது யூஸ் பண்ணுவாங்க. பாத்ரூமாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிவிட்டு கீழே எல்லாமே லிஃப்ட் போடலாம். நீங்கள் மேலே வந்து ஓப்பன் டெரஸு. லொக்கேஷன் எப்படின்னு தெரியும் உங்களுக்கு. ரொம்ப ப்ரைம் லொக்கேஷன் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. பக்கத்தில் வேக்கன் லேண்ட் இருக்குது. மேபி ஃபியூச்சரில் இது வரை கட்டலை. ஓனர் யாருன்னு எங்களுக்கு தெரியும். பட்டு பேசலாம். மேபி அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா அதை எடுத்துக்கலாம். நீங்கள் பெருசாக நீங்கள் வந்து சைடில் கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங்லாம் விட்டுட்டு இதை அப்படியே ஷோரூமாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபியூச்சரில் மேபி நீங்கள் ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த லேண்டை. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ப்ரைம் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. தேவைப்படுறேன் வந்து கூப்பிடுங்க. இதோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.10 crore, ஸ்லைட்லி நெகோஷியபிள். தேவைப்படுறோம் வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட், சென்னை. என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டி சேலுக்கோ இல்லை ரெண்ட்டுக்கோ வந்து எங்களை கனெக்ட் பண்ணுங்கள். நான் சேலாக ரெண்டல் பண்ணித்தரோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஃபேமிலிஸ் இருக்காங்க, அதுலேயும் ஃபேமிலிஸ் இருக்காங்க, இதுலேயும் ஃபேமிலிஸ். ஒரு பெரிய ஏரியா பக்கத்துலேயே இருக்குது உங்களுக்கு. இங்கேயும் அப்பார்ட்மெண்ட் பாருங்கள். என்ன போட்டாலும் போகக்கூடிய ஒரு ஏரியா, ப்ரைம் லொக்கேஷன். இந்த பக்கமாக அப்பார்ட்மெண்ட் தான்.
நல்லா சேல் ஆகக்கூடிய ஒரு ஏரியா. தேவைப்படுறேன் வந்து கூப்பிடுங்க. கம்யூனிட்டி வச்சு சென்னை. தேங்க்யூ.